நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதை மர்மம் நிறைந்த ஒரு மர வீடு. வாசு மற்றும் ராணி அவங்க 2 பேரும் வாசு வீட்டுக்கு பின்னாடி விளையாடிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாம். சரி சொல்லு. வாசுனா ஒன்னா இந்த கரண்டியால அடிச்சா நீ தோத்து போயிடுவா. நல்லா இருக்கே, முடிஞ்சா தொட்டு பாரு. ஏய் ராணி, இந்த மரத்தை பாரு, நான் இதுவரை பார்த்ததில்லை. இது மிகவும் பழையதாகவும் மந்திரமாகவும் தெரிகிறது. உள்ள போகலாம் என்று நினைக்கிறியா? மேலே ஏற முடியுமா என்று பார்ப்போம். ஏணியில் ஏறி மரத்தடிக்குள் நுழைகிறார்கள். உள்ளே அவர்கள் ஒரு மேஜையில் ஒரு பெரிய பழைய புத்தகம் மற்றும் ஜன்னலுக்கு வெளியே ஒரு பெரிய ஓக் மரத்துடன் ஒரு வசதியான அறையை காண்கிறார்கள். வெளியே அந்த மரத்தை பார், இது மிக பெரியது. மேலும் இந்த புத்தகத்தை பாருங்கள். இது தூசியால் மூடப்பட்டிருக்கும், ஆனால் அது மிகவும் அழகாக இருக்கிறது. வாசு புத்தகத்தை திறக்கும்போது ஜன்னலுக்கு வெளியே இருந்த மரம் ஒளிரத் தொடங்கியது. அதிலிருந்து ஒரு மெல்லிய குரல் எதிரொலித்தது. மரம்தான் பேசியதா? மரம்தான் நினைக்கிறேன். ஆம், உண்மையில் எனக்கு உங்கள் உதவி தேவை. என் கிளைகளில் இருந்து திருடப்பட்ட ஒரு மந்திர படிகம் உள்ளது. அது இல்லாமல் என் மந்திரம் மங்குகிறது. படிகத்தை கண்டுபிடிக்க நாங்கள் உங்களுக்கு உதவுவோம். எங்கிருந்து தொடங்குவது? காடு வழியாக காற்று செல்லும் பாதையை பின்பற்றவும். அங்கு நீங்கள் பெண்ணி அணிலை சந்திப்பீர்கள். படிகம் எங்கே இருக்கும் என்று அவருக்கு தெரியும். வாசுவும் ராணியும் ஒரு வளைந்த பாதையில் காட்டுக்குள் நடக்கிறார்கள். அவர்கள் ஒரு சத்தம் கேட்கிறார்கள் மற்றும் பெண்ணி அணில் தங்களை நோக்கி ஓடுவதை பார்க்கிறார்கள். வணக்கம், நான் பசுபதி. நீங்கள் வாசு மற்றும் ராணியாக இருக்க வேண்டும். குப்புசாமி, நீங்கள் மாயப் படிகத்தை தேடுகிறீர்கள் என்று சொன்னார். அது சரி, அது எங்க இருக்கு தெரியுமா? இருண்ட குகையை நோக்கி ஒரு விசித்திரமான உருவம் ஒளிரும் படிகத்தை எடுத்துச் செல்வதை நான் கண்டேன். நாம் அங்கு செல்ல வேண்டும். இருண்ட குகை? அதை கொஞ்சம் கேட்க பயமாக இருக்கிறது. கவலைப்படாதே, எனக்கு வழி தெரியும். நான் உங்களுடன் இருப்பேன். டார்க் குகையின் நுழைவாயில் இருட்டாகவும் நிழலாகவும் உள்ளது. வாசு, ராணி மற்றும் பசுபதி ஆகியோர் குகைக்குள் ஜாக்கிரதையாக நுழைந்து தங்கள் வழியை ஒளிரச் செய்ய விளக்கை பயன்படுத்தினர். உள்ளே ஒளிரும் படிகத்தை வைத்திருக்கும் ஒரு நிழல் உருவத்தை பார்க்கிறார்கள். அதுதான் திருடனாக இருக்க வேண்டும். அமைதியாக இருந்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அந்த நிழல் உருவம் திரும்பி, தன்னை திருடன் என்ற தவறாக புரிந்து கொள்ளப்பட்டீர்கள். நான் திருடன் இல்லை என்று அந்த நிழல் உருவம் சொன்னது. நான் எந்த தீங்கும் செய்யவில்லை. என் இருண்ட குகையை ஸ்படிகம் ஒளிரச் செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினேன். சரி தேவி, எங்களுக்கு புரியுது. ஆனால் அந்த ஸ்படிகம் குப்புசாமிக்கு சொந்தமானது. அது முழு வனத்திற்கும் முக்கியமானது. மன்னிக்கவும், நான் உணரவில்லை. நான் என் வீட்டை கொஞ்சம் பிரகாசமாக மாற்ற விரும்பினேன். உங்கள் குகையை ஒளிரச் செய்வதற்கான மற்றொரு வழியை கண்டறிய நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம். வாசு தன் வைத்திருந்தா ஒளியை வைத்து குகையை ஒளிரா செய்தான். தேவி படிகத்தை வாசு, ராணி மற்றும் பசுபதியிடம் திருப்பிக் கொடுக்கிறாள். அவர்கள் அனைவரும் குப்புசாமி மரத்தடிக்கு திரும்பினர். குப்புசாமி ஸ்படிகம் திரும்புவதைக் கண்டு மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார். மர வீடுகளும் காடுகளும் துடிப்பான வண்ணங்கள் மற்றும் ஒளிரும் விளக்குகளால் உயிர்ப்பிக்கப்படுகின்றன. நீங்கள் படிகத்தை மீண்டும் கொண்டு வந்ததற்கு நன்றி. காடு காப்பாற்றப்படுகிறது. அனைவருக்கும் உதவ முடிந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எப்போதும் என் மர வீட்டில் வரவேற்கப்படுகிறீர்கள் என்று குப்புசாமி சொன்னார். வாசு, ராணி, பசுபதி மற்றும் தேவி ஆகியோர் தங்கள் சாகசத்தின் மகிழ்ச்சியான நினைவுகளை சுமந்து கொண்டு வாசு மற்றும் ராணியுடன் தங்கள் விடை பெற்று வீட்டிற்குச் செல்கிறார்கள்.